டெக்ஸ்ட்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லா வீடியோஸையும் ஸ்டாப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்டை ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து ப்ரையாரிட்டி நான் கொடுக்காம விட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் நீங்கள் போடுற கமெண்ட் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ட்டு பார்ப்பேன், பட் அதை என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. சரி, நான் ரெஸ்பாண்ட் பண்ணலான்னு டைப் பண்ணேன் அப்படின்னா ஃபர்தராக கொஷின்ஸும் வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு 2 to 3 வீடியோஸ் முடிஞ்ச உடனே ரிப்ளை வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போட போகிறேன். இது வந்து கண்டினியூஸாக இருக்கும். ரிப்ளை டு சப்ஸ்கிரைபர் ஒரு எபிசோட் மாதிரி. நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் கேட்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. நான் எதையுமே ரிமூவ் பண்ண மாட்டேன். நெகட்டிவாக இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கும், லெட் இட் பி. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு 2 வீடியோ 3 வீடியோ முடிஞ்ச உடனே அது ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ப்ரொஜெக்டர் பற்றின தொடர்ந்து வீடியோ போடுறேன்னா இந்த ப்ரொஜெக்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை டு சப்ஸ்கிரைபர் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். அது வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது மூலமா என்ன உங்களுக்குன்னா அந்த கொஷின்ஸ்க்கான கிளாரிட்டி கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ கீழே போயிட்டு உங்களுக்கு ரிப்ளை வந்து என்னால் ட்ரூத்ஃபுல்லாக பண்ண முடியல. ஏன்னா மேனுஃபேக்சரர் வந்து என்ன தான் அவனுங்களுக்கு வந்து தமிழ் தெரியல அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் கலந்து போடுவோம். ஸோ அது கான்ஃப்ளிக்ட்டை வந்து உருவாக்குது. என்னால் டேரெக்டாக வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்க முடியல. பட் ரிப்ளை டு சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வேறு லெவல் பண்ணலாம். உங்ககிட்ட டேரெக்டாகவே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அந்த விசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோரமாக வந்து இது கண்டிப்பாக அமையும். இதுவும் ஒரு மெயின் ரீசன் நான் ரிப்ளை டு சப்ஸ்கிரைபர் வீடியோ போகிறது. லோ பட்ஜெட்டுக்காக நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க. அன்பாக்சிங் வீடியோவில் வச்சுருந்தோம், அது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய வியூஸ் போகுது, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடையாது. பார்ட்னர்ஷிப் கிட்ட நம்ம கேட்கணுன்னாலும் இல்லை ஃபர்தராக நம்ம சேனல் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போனாலும் சப்ஸ்கிரைபரும் தேவைப்படுது, வியூஸும் தேவைப்படுது. ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் மட்டும் கொடுங்க, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ப்ரொஜெக்டர் ஆடியன்ஸ்க்கான மெயினான ஒரு சேனலாக வந்து தமிழில் வந்து நம்ம வந்து இருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரிப்ளை பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டோப்ட்ரோ எலைட் ப்ரோ ப்ரொஜெக்டர். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஹரி மோனிஷ் 1956 அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ ஏஎல்ஆர் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வந்து வாங்கலாமா வேணாமா? ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணோன்னா, ப்ரோ இந்த ஏஎல்ஆர் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வாங்கலாம், பட் ஹை எண்ட் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இட் மேக் சென்ஸு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் பிரைட்னஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எப்சனு இல்லை நீங்கள் வந்து பென்க்கு இந்த மாதிரி ரொம்ப ஹையாக இருக்கும் லூமன்ஸு, ப்ளஸ் கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் ஜாஸ்தி இருக்கும். சைனா ப்ரொஜெக்டர் விட்டுருக்கேன். ரொம்ப பிராண்டட் ப்ரொஜெக்டர்லாம் போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அதாவது இப்போ இதில் பார்க்குற பிரைட்னஸ் இல்லாமல் ரொம்ப பீக் பிரைட்னஸ்லாம் வந்து அதில் நம்ம கொண்டு வர முடியும். எஸ்பெஷலி அதில் யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜி வந்து லேசராக இருக்கும். சரிங்களா? லேசர் ப்ரொஜெக்டர் எல்லாமே 1 lakh and above தான். 1 lakh and above வச்சிருக்க லேசர் ப்ரொஜெக்டருக்கு ஏஎல்ஆர் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நார்மலாக என்னோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சேனலில் போட்டிருக்க அந்த ஒரு சைனா ப்ரொஜெக்டர் நான் ரிவ்யூ பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்டு ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டருக்கு வந்து ஒயிட் ஸ்க்ரீனே வந்து போதும். ஏன்னா உங்களுக்கு ஏஎல்ஆர் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் ஆம்பியண்ட்டில் சில அட்வான்டேஜ் இருக்குது. அதில் ஆம்பியண்ட் லைட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடும். உங்களுக்கு வந்து பிளாக் லெவல் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒயிட் ஸ்க்ரீனில் வந்து அப்படியே ஒயிட்டிஷாக தெரியும். நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். நீங்கள் வந்து நல்ல பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க உங்களோட செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டரில். இப்போ ஒயிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே நல்லா என்னமோ பிரைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஒரு சில இதெல்லாம் அந்த டார்க் லெவல் வந்து மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஏஎல்ஆர் ஸ்க்ரீன் வந்து போவாங்க. ஏஎல்ஆர் ஸ்க்ரீன் வந்து நல்ல ஒரு ஹை எண்ட் ஸ்பெக் இருக்கிற ஒரு லேசர் ப்ரொஜெக்டர் வச்சுருந்தீங்கன்னா போங்க. இல்லைனா எனக்கு தெரிஞ்சு ஒயிட்டே வந்து இட் சர்வ்ஸ் அ பர்பஸ். நீங்கள் ப்ரொஜெக்டர் பார்க்கணும், மூவி பார்க்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது மணிகண்டன் D4I அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, பென்ட்ரைவ் மூவி டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் ஆடியோ டிசைட் பண்ணுமா? டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் ஆடியோ கண்டிப்பாக பண்ணாது ப்ரோ, நான் வந்து செக் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஜெப்ரானிக் பிக்ஸ்ப்ளே 24 எப்படி இருக்குது பிரதர்? ஸோ இப்போ இந்த பிராண்ட்லாம் நீங்கள் கேட்குறீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு சில பிராண்ட் மட்டும் தான் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோப்ட்ரோவும் AUN ரெண்டுமே ஒரே பிராண்டு தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து பிக்ஸ்பேக் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வேன்போ இருக்குது, அப்புறம் ஜாட்கோ இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து இந்த பிராண்ட் மட்டும் ஏன் ப்ரோ பண்ணுறீங்க, அவங்க கூட மட்டும் கொலாப் பண்ணிட்டு மற்றவங்க கூட ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, நான் உண்மையாக சொல்லிட்டுங்களா, எல்லாருமே நான் இப்போ இமெயிலை கூட ஓப்பன் பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு. பட் அது வந்து காட்டக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களோட கான்வர்சேஷன் நான் ரிப்ளை பண்ண அந்த கான்வர்சேஷனில் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து எத்திக்கலாக வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ என்ன ஆச்சுன்னா,
எனக்கு அப்ரோச் பண்ணும்போது சில பிராண்ட்ஸ் வந்து நான் அவங்க வைக்கிற அந்த ஸ்பெக்ஸ், அதாவது ஸ்கிரிப்டடும் நான் கொடுப்பேன், இந்த ஸ்கிரிப்டில் இப்படி தான் நீங்கள் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஓவராக கண்ட்ரோலாக இருக்கிற சில பிராண்ட்ஸ்லாம் வந்து நான் வேணான்னு சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து வாரண்ட்டி வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா மெயினாக இப்போ ப்ரொஜெக்டர் வாங்கிட்டா அப்படியே நம்ம அதுக்கு அடுத்தது அப்படியே விட்டுட்டு நம்ம போயிட முடியாது. ஏன்னா நம்ம 20,000 இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாகவே எனக்கு ப்ராப்ளம் கொடுக்காமல் இருக்கும். சப்போஸ் ப்ராப்ளம் வந்துச்சு, எனக்கு வந்து டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு வாரண்ட்டி சப்போர்ட் கொடுத்தா தான் நான் வந்து அதை இது பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம பிராண்டட் ப்ரொஜெக்டரே ஃபஸ்ட்டு போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது ஜெப்ரானிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில பிராண்டில் நீங்கள் கேட்குறீங்களா, இப்போ இவர் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் லேப் கேர் ப்ரொஜெக்டர் வாங்கலாமான்னு சொல்லிட்டு கார்த்திக் ரவி 621 அவர் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் இந்த பாருங்கள், கிராஸ் பீட்ஸ் லூமன்ஸ் ப்ரொஜெக்டர் ரிவ்யூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாஸ்லூம் 3722 அவர் கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அடுத்த சில பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த பிராண்ட்ஸ் வந்து நான் இப்போ ஏன் வந்து இந்த பிராண்ட்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணல அப்படின்னா, இந்த பிராண்ட்ஸுக்கு வாரண்ட்டி சப்போர்ட் வந்து கஸ்டமர் கிட்டேருந்து இப்போ நீங்கள் வந்து பிங்க் பண்ணுறீங்க வாரண்ட்டி சப்போர்ட்டு. உடனே இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு நடந்த இன்சிடென்ட் நான் வந்து சொல்கிறேன் ஷார்ட்டாக. ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ உங்களை நம்பி தானே ப்ரோ வாங்கினேன், இப்போ எனக்கு வந்து டோப்ட்ரோ பிராண்டில் வாங்கின ப்ரொஜெக்டருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு ப்ரோ, அதுக்கு வந்து கம்பெனி சைடில் வந்து ரொம்ப ரூடாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், நம்ம வீடியோவில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைபர் பண்ண அந்த கமெண்ட் ரிப்ளை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, தலைவா எனக்கு ரிவ்யூ நீ மாடல் அனுப்பலனா கூட பரவாயில்ல, இது என்ன நடக்குதுன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதர் அவங்க வந்து ஆக்சுவலாக இதில் இருக்காங்க, நெல்லூரில் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்கிட்ட இங்கிலீஷில், எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி கஸ்டமர் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து சரியாக படிக்க மாட்டுறாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சரியாக படிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது ப்ரோ. இப்போ அவர் வந்து ரூடாக பேசுகிறான்னு சொல்கிறாங்களே, ரூட்லாம் பேசல ப்ரோ, நாங்கள் வந்து கரெக்டாக என்ன ரெஸ்பாண்ட் கொடுக்க முடியுமோ நாங்கள் ரெஸ்பாண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், இதுதான் கான்வர்சேஷன் சொல்லிட்டு அந்த சப்ஸ்கிரைபர் பிங்க் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதையுமே அவர் எனக்கு அமுச்சு விட்டார். பாருங்கள் இதான் வந்து உண்மை, நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து அதேமாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை முதல்ல பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபரை. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்காம, ஃபார் எக்ஸாம்பிள் டிவி மாதிரிலாம் நீங்கள் ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ப்ரொஜெக்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயம் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஏசி இருந்துச்சுன்னா, ஏசி நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஏசி ரூமில் வந்து ப்ரொஜெக்டர் வச்சு பாருங்கள். ஏன்னா ப்ரொஜெக்டர் வந்து ஹையஸ்ட் லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது, பெரிய ஸ்க்ரீனில் கொடுக்கறதுனால அது வந்து ஏசி வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். சரி ஏசி இல்லாமல் நான் பார்க்கலாமான்னா பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் தான் பார்க்க முடியும், 3-4 ஹவர்ஸ் தான் நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ண முடியும். டிவி மாதிரி நீங்கள் டே ஃபுல்லாக நீங்கள் வந்து ரன் பண்ண முடியாது. ஏசி இருந்துச்சுன்னா ஓகே, நீங்கள் எவ்வளோ நேரம் ரன் பண்ணிக்கோங்க, கூலிங் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி வந்து சரியாக ஆப்ஜெக்ட் அந்த நிறைய வச்சுருவாங்க, அந்த வெண்ட்டுக்கு வந்து சரியாக ப்ராப்பர் வென்டிலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, ஃபேன் வந்து போட்டிருக்க மாட்டாங்க, கண்டினியூஸாக இஷ்டத்துக்கு டிவி மாதிரி அப்படியே போட்டு ரன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அதில் உள்ளே இருக்கிற அந்த டிஸ்பிளே வந்து எரிஞ்சிடுச்சு. ஸோ வாரண்டியில் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க, டிஸ்பிளே எரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து கவர் ஆகாதுன்னு. அவர் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்புகிறாரு, இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாரண்டியில் வந்து எதெல்லாம் கவர் ஆகாதுன்னு இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து இதுலேயே கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள், இங்கே வந்து மோரில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்பர் 1, வாரண்டி வந்து டெக்னிக்கல் டிஃபெக்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டிஃபெக்ட்ஸ் மட்டும் தான் கவர் ஆகும். எல்சிடி பேனல் அண்ட் எல்சிடி பேனல் பர்ன்ஸு வாரண்டி கிடையாது, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த மேனுஃபேக்சர் அதேமாதிரி சப்போர்ட்டுக்கு என்ன கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணணும், இது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த ரீசன்ட் கான்வர்சேஷனில் இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது, அதனால் வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் நான் வந்து கிளியராக கொடுத்துட்டேன். அந்த மாதிரி எல்லா மேனுஃபேக்சர்கிட்ட இருந்தும் வாரண்டி வெப்சைட்லேயே இருக்கும். இப்போ நீங்கள் இதை நான் வந்து நான் ஏன் ஆட் பண்ணேன் அப்படின்னா, என் சேஃப்டிக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் பிங்க் பண்ணிவிட்டு நான் போய் அவங்கக்கிட்ட கேட்கும்போது இந்த கண்டிஷன்ஸில் கவர் ஆகாத யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட கேட்டு ஃபைட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா என்னோட ரெஃபரன்ஸ்க்காக கீழே ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே செக் பண்ணி பாருங்கள், இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைனா வெப்சைட்டில் போய்ட்டு வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிராண்ட் மட்டும் போங்க. இப்போதைக்கு இந்த 3 பிராண்ட் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், மற்ற எந்த பிராண்டுமே நான் சொல்ல மாட்டேன் அன்டில் அன்லெஸ் நான் ரிவ்யூ பண்ணி பார்க்குற வரைக்குமே. இதெல்லாம் நான் வந்து ஃபிசிக்கலாக நான் கையில் வச்சுருந்து ரிவ்யூ பண்ணி பார்த்த ஒரு பிராண்ட்ஸு, சரிங்களா? அதனால் அது ப்ளஸ் ரெண்டாவது நான் அவங்க கூட டேரெக்டாக வந்து காண்டாக்டில் இருக்கிறேன்.
ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க கூட வந்து நான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் பிங்க் பண்ணுறாரு, நீங்கள் இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்க முடியும். சரிங்களா? மற்றவங்க யாருக்குமே வந்து ரெஸ்பாண்டே எனக்கு பண்ண மாட்டாங்க. நான் இமெயிலும் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த வெப்சைட்லலாம் வந்து எப்படி ஆடியன்ஸோட ரியாக்ஷன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ப்ரோ இந்த பிராண்டில் இந்த பிரச்சனை ஓட்டிருக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. இப்போ ஜெப்ரானிக்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஜெப்ரானிக்ஸில் என்ன ப்ராப்ளம் ஓட்டிருக்குன்னு அப்படின்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? அதே மாதிரி அவங்க பார்ட்னர்ஷிப் கூட வரும்போது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் அவங்கள கட் பண்ணி விட்ருவேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னால அடுத்த பிராண்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதான் வந்து மெயின் ரீசன். ஸோ அதனால் இது பிக்ஸ்பேக் ப்ளே 24 உண்மையாலே நல்லா கூட இருக்கலாம், பட் எனக்கு தெரியாது ப்ரோ. இதான் ஆன்சர். டோப் ப்ரோ லெஜண்ட் ப்ரோ வெர்சஸ் AUN லெஜண்ட் ப்ரோ, இது ரெண்டுமே ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி பேர் இருக்குது பிரதர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. துஷார் கோஸ்வாமி 8119. கண்டிப்பாக இது ரெண்டுமே ஒரே பிராண்டு தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு AUN சொல்லிட்டு குளோபல் பிராண்டு பேர், அது இந்தியன் பிராண்டுக்குன்னு சொல்லி தனியாக வேணும். இப்போ ஜாட்கோ வேன்வோ பார்த்துட்டு அவங்களும் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ டோப் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு வச்சு போட்டோம் அப்படின்னா அது ஒரு புது பிராண்டாக இருக்குல்ல. அதனால் அவங்க இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணி செல் பண்ணிட்டுருக்க அந்த டீலர் வந்து AUN கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. புரியுதுங்களா? அது AUN கிட்டேருந்து வாங்கி அதை வந்து உங்களுக்கு ரீபிராண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதான் வந்து ஒரு மேட்ரு. சரிங்களா? டோப் ப்ரோ லெஜண்ட் ப்ரோவும் இதுவும் ஒன்று தான். இதான் ஆன்சர். ப்ரோ டேலைட்டில் யூஸ் பண்ணணும்னு சஜஸ்ட் மீ குட் ப்ரொஜெக்டர். இதுவே டேலைட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டோப் ப்ரோ எலைட் ப்ரோ வந்து நல்ல லூமன்ஸ் தான். நீங்கள் சென்டர் வேல்யூ லூமன்ஸ் வந்து நம்ம வீடியோவில் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், லூமன்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா சென்டரோட வேல்யூ வந்து இதில் கிளியராக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அது மூலிமா டேலைட்லேயும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ முகமது இர்ஃபான் ப்ரோ டேலைட்டில் நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சரு. ஸோ இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ பப்ஜி வெங்கட் 89 IR 1VG. ஹாய் ப்ரோ, பட்ஜெட் 3D ப்ரொஜெக்டர் ரிவ்யூ போடுங்க. கண்டிப்பாக வந்து போடுறோம் ப்ரோ. இப்போ இதில் என்னென்னா 3D ப்ரொஜெக்டர்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெட் ப்ளூ 3D அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து எல்லா ப்ரொஜெக்ட்டுமே சப்போர்ட் பண்ணோம். 3Dக்கான இந்த கிளாஸ் போட்டிங் அப்படின்னா வரும். பட் ரியல் 3D ப்ரொஜெக்டர் அப்படின்னும் போது உங்களுக்கு பட்ஜெட் வந்து ரொம்ப ஹெவியாக வரும் ப்ரோ. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எப்படியும் ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அப்படி தான் இருக்கும். 3D ப்ரொஜெக்டர் போனீங்க அப்படின்னா அப்படி தான் வரும். நான் அதை பற்றி தனியாக கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ப்ரோ. நான் பல்லாவரம் சந்தையில் பெங்க் ஏசர் DLP ப்ரொஜெக்டர் பார்த்தேன். அதில் HDMI USB ஆப்ஷன் இல்லை. 2000 ருபீஸ் சொல்கிறாங்க, வாங்கலாமா ப்ரோ கேட்டிங்கன்னா. HDMI இப்போ நீங்கள் பெங்க் ஏசர் இந்த DLP ப்ரொஜெக்ட் பல்லாவரம் சந்தையில் கிடைக்கும் கண்டிப்பாக, இல்லைன்னு சொல்ல. பட் அது வந்து நீங்கள் லைக் உங்களுக்கு வந்து அந்த 2000 ரூபாய் நீங்கள் கூட இன்னொரு 4000 ரூபாய் போட்டிங்கன்னா 4 2 6. இப்போ உங்களுக்கு 6000 ரூபாயிலேயே உங்களுக்கு ஜாட்கோலேயும் சரி இல்லை வேன்போலேயும் ஒரு பேசிக் மாடல் ஒன்று இருக்குது, இந்த யுவா எலைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து நல்லாயிருக்கும். அந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான். இப்போ இந்த பென்க் ஏசர்னு சப்போஸ் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் ரெண்டு சைடு இருக்குது. ஒன்று வந்து நல்லா ஒர்க் ஆகலாம், அது வந்து இல்லை ஒர்க் ஆகலாமல் போகலாம். இப்போ சப்போஸ் நம்ம ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த 2000 வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்வேன்னா, இப்போ இது வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுத்து கூட வாங்கிக்கோங்க. இந்த பல்லவர் சந்தையில் வாங்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு இல்லை ப்ரோ நான் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒரே ஒரு சஜஷன் சொல்கிறேன். அந்த இடத்துலையே வந்து ப்ரொஜெக்டர் வந்து ப்ளக்இன் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள், அந்த லூமன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டு போயிட்டுருக்கும் சில நேரத்தில் ஆனே ஆகாது. பென்ட்ரைவ் நீங்கள் அதை வந்து அங்கேயே டெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக அவங்க வந்து விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி டெஸ்ட் பண்ணி முடிஞ்சு உங்களுக்கு அதெல்லாம் செக் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு 2000 ஒரு பெரிய பட்ஜெட்டு லைக் ஒரு பெரிய வேல்யூவே இல்லை அப்படின்னா, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஒரு ஃப்ளூக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் HDMI டிவைஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படிக்காதீங்க. USB to HDMI கன்வெர்ட்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். அதை வச்சு நீங்கள் கூட கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி லேம்ப்பு சப்போஸ் பர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் ரிச்சி ஷீட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்கள் ரிச்சி ஷீட் சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். அங்கே போய்ட்டு நீங்கள் லேம்ப் பர்ன் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து ஒரி பண்ணாதீங்க. டெய்லர்ஸ் மேஜிக் 5454 அதான் ப்ரோ எனக்கான ரிப்ளை. ஹாய் ப்ரோ, பிக்ஸ்பேட்டில் எலைட் மாடல் இஸ் ஆல்சோ சேம் டிசைன் ஸ்பேஸ் ஃபிக்ஸிக்கு. உங்கள் ரிவ்யூ பார்த்து பிக்ஸ்பேட் எலைட் வாங்கிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ், சூப்பராக இருக்குது. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. பிரதர் ஸ்மால் டவுட், ஜாட்கோ யுவா 2 months யூஸ் பண்ணிருக்கேன். சரி, மெனுவில் பிக்சர் மோட் சேஞ்ச் பண்ணுறது இல்லை ப்ரோ, தெரிஞ்சால் சொல்லுங்கள். மெனுவில் பிக்சர் மோட் வந்து ஜாட்கோ இதில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்னா 5TV ஸ்டிக் டூவில் போயிடுங்க. இல்லைனா நார்மலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோவில் போனீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அது வந்து எனேபிள் ஆகாது. HDMI ஸ்ட்ரீமிங் டிவைஸில் வந்து போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அந்த மெனு பட்டன் தனியாக இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
அந்த செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க, Zadco UA Goல அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா பிக்சர்ஸ் செட்டிங்ஸ்க்கு மாறிடும். நம்ம வீடியோ நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன், அதிலே காமிச்சிருப்பேன். சப்போஸ் காமிக்க மறந்துட்டேன் அப்படின்னா ஈஸி, Fire TV Sticks உள்ளே போயிட்டு நீங்கள் மெனு அழுத்திட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு திருப்பி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக இருக்கும். சப்போஸ் அப்படி ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் வந்து Zadco காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பயப்படாதீங்க. Zadco காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் சொல்கிறது ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி ரிப்ளை பண்ணுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் யுவர் வெரிஃபை பிக் சைஸ் ரூமில் 300 இன்ச் வரைக்கும் ப்ராஜெக்டர் பண்ணி காட்டுங்க ஜி, ஆல்வேஸ் சேம் ரூம் போரிங். கண்டிப்பாக ப்ரோ. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் இங்கே ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறது வந்து நல்ல பெரிய ஸ்க்ரீன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். பட் அதில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா, ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறதுனால நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும். நைட் ஆச்சுன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டு இருக்கும், ப்ளஸ் மஸ்கிட்டோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் என்னால் வந்து பெரிய இன்ச்சு ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காட்ட முடியல. பட் கண்டிப்பாக இதை வந்து நான் அந்த ஃபீட்பேக் வந்து எடுத்துக்கிறேன். பெரிய இன்ச்சு ஸ்க்ரீன் இல்லைனாலும் என்னுடைய இன்னொரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து 80 இன்ச் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் மாற்றி காமிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். அதுக்கப்புறம் சந்தோஷ் SH2862 வேன்போ எக்ஸ்ப்ரை ப்ரோ வாங்கலாமா இல்லை டாப் ப்ரோ லெஜெண்ட் ப்ரோ வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. உங்களோட பட்ஜெட் தான் ப்ரோ. X5 ப்ரோ வந்து உங்களுக்கு 28 வருது. அதே ரேஞ்சில் உங்களுக்கு லெஜெண்ட் ப்ரோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஜெண்ட் ப்ரோவில் சில மைனஸ் இருக்கும், X5 ப்ரோவில் சில மைனஸ் இருக்கும். ரெண்டு மைனஸையும் கம்பேர் பண்ணிவிட்டு எதில் வந்து மைனஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு ஏற்ற விஷயத்தை எந்த ப்ராஜெக்ட் தருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ப்ரோ. இது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் அப்படி இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் வந்து நம்ம மெம்பர்ஷிப் வீடியோவில் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ப்ரோ இது உங்களோட அதுக்கு வந்து எனக்கு தேவையானது என்னென்னா உங்களோட ரெக்குவயர்மெண்ட். ப்ரோ என்னோட ரெக்குவயர்மெண்ட் இந்த ஹாலில் வந்து போட்டு பார்ப்போம் ப்ரோ, இதுதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வச்சுருப்பீங்களே, அந்த மாதிரி உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா ரெண்டு பிராண்ட்லேயும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. நான் ஒருத்தருக்கு முட்டு கொடுத்து சொல்ல முடியாது. அதனால தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ரெக்குவயர்மெண்ட் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் ஆன்சர் பண்ணுறேன் ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ. மோகன் ராஜ் NT7RU ஹாய் ப்ரோ, ஐ எம் சர்ச்சிங் ஃபார் ப்ரொஜெக்டர் டு யூஸ் இன் ஹால் வித் லைட். என்னோடய பட்ஜெட் வந்து 20,000. X-Electron 2+ வாங்கலாமா? ஐ ப்ரொஜெக்டர் 2+. கண்டிப்பாக X-Electron கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்படுறேன். பட் இன்னமும் வந்து அந்த பிராண்டு ப்ரொஜெக்டர் நான் இன்னும் ரிவ்யூ பண்ணல ப்ரோ. எனக்கு சீரியஸாக தெரியாது. இப்போ நான் உங்களை மாதிரி அமேசானில் போய் ஸ்பெக்ஸு பார்த்து வேல்யூ பார்த்து தான் நான் வந்து அப்படி சொல்லணும். ஏன்னா நான் ப்ரொஜெக்டர் வந்து ரிவ்யூ பண்ணல. இன்னும் நான் மேபி நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அவங்க எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு சொல்கிறேன். இல்லைனா எனக்கு இப்போதைக்கு கேட்டாங்கன்னா எனக்கு வந்து அந்த சுத்தமாக அதை பற்றின ஐடியா இல்லை. ஆர் எனி அதர் சஜஷன், ஐ ஹவ் செக்ட் ஆல் யுவர் வீடியோஸ். என்ன சொல்கிறாருன்னா, ரீசெண்டாக X-Electron பற்றி எதுவுமே வீடியோஸ் இல்லை. ஆமாம் ப்ரோ, X-Electrons வந்து நம்ம கூட வந்து அவங்க கொலாபில் இல்லை. பட் X-Electron வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இட்ஸ் அப் டு யூ. லைக் நீங்கள் ஸ்டில் யூ கேன் கோ ஹெட். பட் என்னோட பட்ஜெட் வந்து 20K. 20Kல வந்து சில அதர் பிராண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. டோப்ரோவாக இருக்கட்டும், இவங்க வந்து வேல்யூ ஃபார் மணி, இல்லை பிக்ஸ்பேக்காக இருக்கட்டும், இல்லை வந்து Zadco and வேன்போ, இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணுனாலும் நம்ம வீடியோஸில் போய் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ப்ரோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஸ் பீட்ஸ் லூமன்ஸில் வந்து லூமெக்ஸ் ப்ரொஜெக்டர் வாங்கலாமா ரிவ்யூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் திருப்பியும் இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிராண்ட் கூட நான் கொலாப் பண்ணுறேன். சப்போஸ் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டருக்கான ரிவ்யூ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஆனால் பிக்ஸ்பேக் பவர் ரிவ்யூ ப்ளீஸ் நான் கேட்டிருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலாக அவர் வந்து எனக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சு தான் நினச்சிட்டு மறந்துட்டார். பட் பிக்ஸ்பேக் பவர் வந்து எனக்கு அனுப்பவே இல்லை. கொஞ்சம் டிலே இருக்குது அதனால். ஏன்னா அவங்க டெல்லியிலேருந்து வராங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. கண்டிப்பாக நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போடுறது ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. லெஜெண்ட் ப்ரோ தான் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு லூமன்ஸ் வேல்யூவில் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா லூமன்ஸுக்குன்னு போகிறவங்களுக்கு லெஜெண்ட் ப்ரோ வந்து கொஞ்சம் நல்ல கரெக்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அதுலேயும் ஒரு சில மைனஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. வினோத் DHB6799 ப்ரோ, ஷார்ட் த்ரோ எல்இடி ப்ரொஜெக்டர் ரிவ்யூ பண்ணுங்கள். ஷார்ட் த்ரோ எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து நான் திருப்பியும் சொன்ன மாதிரி லேசர் ப்ரொஜெக்டர் தான் ப்ரோ ஷார்ட் த்ரோ வந்து வரும். நார்மல் ப்ரொஜெக்டரில் ஷார்ட் த்ரோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ஃபீட்டில் ஒரு 100 இன்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஷார்ட் த்ரோ வந்து நான் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஷார்ட் த்ரோன்னு போட்டிருக்க மாட்டேன். பட் ஸ்பெசிஃபிக்காக ஷார்ட் த்ரோன்னு நீங்கள் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹை அண்ட் பட்ஜெட்டில் வருது. அதை பற்றி நீங்கள் ப்ரொஜெக்டர் கையில் இல்லைனாலுமே ஸ்பெக்கை பார்த்துட்டு உங்களோட நாலேஜ் வச்சு சொல்லுங்கன்னு நீங்கள் தம்ஸ்அப் கொடுத்தா மட்டும் நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஷார்ட் த்ரோ ப்ரொஜெக்டர் ஜஸ்ட்டு அதோட பிக்சர்ஸை வச்சு என்னோட இப்போ நான் வந்து ஒரு கால்குலேட் பண்ண முடியும் பார்த்தீங்களா, ப்ரொஜெக்டர் கையில் வாங்காமையும் அந்த மாதிரி நீங்கள் ஓகே சொன்னால் மட்டும் நான் வந்து அதை ரிவ்யூ பண்ணுறேன்.
நீங்கள் டிசைட் பண்ணி எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் ப்ரோ. கார்த்திக் ரவி 621 ஹாய் ப்ரோ, லேப் கேர் ப்ரொஜெக்டர் வாங்கலாமா வேணாமா ஓப்பனாக சொல்லுங்கள், வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை. ஸோ லேப் கேரோட வாரண்டி சப்போர்ட் எனக்கு தெரியாது ஜி. ஸோ நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் உங்களோட ரிஸ்க் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்பெக்கு நல்லா கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ப்ரொஜெக்டர் வந்து நான் ரிவ்யூ பண்ணல ப்ரோ. எனக்கு ரிவ்யூ பண்ணாமல் நான் சொல்ல முடியாது. அது வந்து ரிஸ்க் தான் கண்டிப்பாக. ப்ரோ டே லைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன் டோப்ரோ தெர் இஸ் நோ மேனுவல் ஃபோக்கஸ், தட் இஸ் ஒன்லி ட்ராபேக். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக டோப்ரோவில் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் கிடையாது. ஏன் மேனுவல் ஃபோக்கஸ் ட்ராபேக் சொல்கிறாரு இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா, சந்திராஸ் மித் ஆர்க். அது வந்து உங்களுக்கு அந்த 5% பிளர் வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தான். வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி எக்ஸலண்ட். ஐ ஹேவ் X6 ப்ரோ. சூப்பர் ப்ரோ, கங்க்ராட்ஸ், தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். சந்திரா ஸ்மித் ஆர்கி நீங்கள் திருப்பி கேட்டிருக்கீங்க. ஐ ஹேவ் ப்ரொஜெக்டர் லேம்ப் சோனி, அப்ரோச் மீ இஃப் எனிபடி நீட். கண்டிப்பாக இவர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப் வச்சிருக்காராம் இந்த ப்ரொஜெக்டருக்குலாம். ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. இதே மாதிரி வேறு யாராவது நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் எடுக்கவே மாட்டேன். இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாரு இவர் ஏன் வந்து சம்பாதிக்கணும், நோ தட் இஸ் நாட் ரைட். சரிங்களா? ஸ்டில் யூ கோ ஹெட். இது வந்து ஒரு ஹெல்ப்பாக தான் நான் வந்து பார்க்குறேன். சப்போஸ் யாருக்கா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேவிகே வெங்கட் 1010 ப்ரோ, எப்சன் ப்ரொஜெக்டர் என்கிட்ட இருக்குது ப்ரோ. ஹார்ட் டிஸ்க்கு போட்டால் எடுக்கும் ப்ரோ. மூவி 4K சப்போர்ட் பண்ணுமா ப்ரோ? கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து அந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் வீடியோ ஃபார்மேட்ஸ் அண்ட் ஆடியோ ஃபார்மேட்ஸ்க்கான அந்த இது டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4K அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. இதுதான் நான் வந்து சொல்லுவேன். பட் ஒரு சில பிராண்ட்லாம் இருக்குது, அது நம்ம சைனீஸ் ப்ராஜெக்ட்லேயே இருக்குது, அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பிராண்ட் கூட வந்து கால் பண்ணிவிட்டு 4K பென்ட்ரைவில் சப்போர்ட் பண்ணுமான்னு ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். கேட்டுட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ப்ரோ. ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் நேம், என்னோடய ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் நேமுக்கான அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ரோ. அது வந்து ஒரு 100 இன்ச்சுக்கான ஸ்க்ரீன் கண்டிப்பாக நான் தரேன். ஹார்ட் கொடுத்துருக்காரு, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ரோ ரொம்ப நாளாக நான் கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் ரிப்ளை பண்ணல. இதுதாங்க பிரச்சனை. இந்த மாதிரி யாராவது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுது. ஐ மீன் அர்ஜென்ட் டு பை ப்ரொஜெக்டர் அண்ட் கன்ஃபியூஷன் பிட்வீன் யுவா க்ரோ ஆட்டோமேட்டிக் அண்ட் நியோ. ப்ரோ யுவா க்ரோ ஆட்டோமேட்டிக் போங்க ப்ரோ, நியோ வேண்டாம். நான் அது வந்து உங்களுக்கு டேரெக்டாக சொல்லிடுறேன். வாரண்டி அண்ட் எனி ப்ராப்ளம்னு எப்படி தலைவாக பண்ணுறது, அதுக்கு நான் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்க எல்லாம் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் என்னுடைய கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நான் அடுத்தது வந்து இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது அதோட கமெண்ட்ஸை ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.